இப்படி சொல்ற பேச்சு கேட்காம சுத்திட்டு இருக்க அந்த டாகை ஜஸ்ட் 1 month ட்ரெயின் பண்ணா என்னால இப்படி மாத்த முடியும். இது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நான் டாகுக்கு ஒரு கமாண்ட் சொல்லுவேன், அதை பர்ஃபெக்டா பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் ரிவார்ட் தருவேன். ஸோ தே வில் டூ திஸ் எவ்ரி டைம். நான் சொல்றப்பெல்லாம் அதை கமாண்டை பர்ஃபெக்டா பண்ணும் ஜஸ்ட் ஃபார் த பிஸ்கட். இதே மாதிரி நம்மளும் ஒரு நியூ ஸ்கில்லையோ இல்லை புதுசா ஒரு விஷயத்தையோ ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைச்ச விஷயத்த நம்ம எப்பெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி முடிக்கிறோமோ அப்ப நமக்கு நாமளே ரிவார்ட் கொடுத்துக்க வேண்டியதான். எவ்வளோ டைம் நம்ம அதை டெய்லி ரிப்பீட் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அது ஹேபிட்டா மாறும். காலையில எழுந்த உடனே டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. நம்ம டெய்லி குடிச்சு பழகிட்டோம். இப்ப காலையில எழுந்தா டீ குடிக்காம இருக்க முடியல. ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் நான் ட்ரெயின் பண்ண அந்த டாக் நான் பிஸ்கட் கொடுக்காட்டியுமே என் கமாண்டுக்கு ஒபே பண்ணும். டாக் பப்பியா இருக்கப்பவே நான் மோர் தென் 6 months அவங்களுக்கு டைம் எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நான் ட்ரெயின் பண்ணி இப்போ 3 years ஆனாலும் ஸ்டில் தே ஆர் ஒபேயிங் மை கமாண்ட். பிகாஸ் அது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா இப்போ மாறிடுச்சு. நீங்க ஒரு நியூ ஹேபிட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதை டெய்லி ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருங்க. ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. பண்ண முடியாம இடையில ஸ்டாப் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், அதை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி ட்ரெயின் பண்றப்போ வித்தின் 2 months நீங்க நாயை விட மோசமா ட்ரெயின்